ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யமுனா குக்கிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னோட பழைய வீடியோ தான். என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து இது ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்காக ரிப்பீட்டடாக கொஞ்சம் கிளியர் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்னென்னா, முனீஸ்வர் சாமி கும்பிடும்போது கல்லெல்லாம் வந்து நம்ம எப்போ எடுத்து வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. முனீஸ்வர் சாமி கும்பிடும்போது ஒருத்தருக்கு ஒரு பழக்கம், எத்தனை கல்லோ அந்த பழக்கத்துக்கு செய்துட்டு கற்பூரம்லாம் ஏற்றி கும்பிட்டு நம்ம மாடியில் தான் கும்பிடுவோம். அதே போல் உங்களுக்கு எங்கே கும்பிடுவீங்களோ அங்கே கும்பிட்டுட்டு விட்டுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எதனா இருந்ததுன்னா காக்காய்க்கு வச்சுடுங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு மீதி இருக்க கல்லெல்லாம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 4 மணி போல் ராகுகால் எம்பகண்டத்துக்கு முன்னாடி வந்து அந்த கல்லெல்லாம் எடுத்து ஓரமாக கால்படாத இடத்துல ஓரமாக வச்சுடுங்க. வச்சிட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது, கால்படாமல் இருக்கும். சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, சில பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இருக்காது பழக்கம். அதனால் நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது வந்து ஞாயிற்றுக்கிழமை முனீஸ்வர் குலதெய்வமாக இருக்கவங்க அந்த இடத்துல கற்பூரம் ஏற்றலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் வந்து இந்த கல்லெல்லாம் ஊற வச்சுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை கற்பூரம் ஏற்றி கும்பிட்றோம்ல, இந்த கல் வந்து அடுத்ததாக நீங்கள் வந்து எங்கே வீடு கட்டுறீங்களோ இந்த கல்லை வந்து கொடுத்து முதல் தடவை வச்சு பூஜை பண்ணும் போதோ அந்த கல்லை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. பட் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீட்டில் மாடியில் தான் கும்பிடுவேன். நான் ஓரமாக வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கற்பூரம் ஏற்றுவேன். இந்த கல்லை வந்து அடுத்த பூஜை எப்போயோ நான் வீடு கட்டுறனோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த தடவை பூஜைக்கு இதே கல்லை கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அதே போல் இது எங்கள் வீட்டு பழக்கம் 5 கல். இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க. கரெக்டாக சில பேர் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம். எங்கள் வீட்டில் இப்படி செய்யும்போது இந்த வர்க்கிக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொட்டி மாதிரி செஞ்சு வைப்போம். மஞ்சள் தண்ணி கொஞ்சம் வெல்லம் தண்ணி வச்சு கற்பூரம் ஏற்றிடுவோம். முனீஸ்வர் சாமி கும்பிடும்போது ஜென்ஸ்லாம் இருக்கலாம், சாமி கும்பிடலாம், தப்பே இல்லை. இதே காட்டேரி கும்பிடும்போது ஜென்ஸ் வரக்கூடாது சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து இது கும்பிட்டு நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு காவு கொடுக்குறவங்க வந்து 2 கோழி காவு கொடுப்பாங்க. நைட்டு காட்டேரிக்கும் முனீஸ்வருக்கு 2த்துக்கும் சேர்த்து முதல்ல முனீஸ்வருக்கு காவு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து காட்டேரிக்கு இருக்க கோழியும் அதே போல் காவு கொடுத்து எடுத்துகிட்டு வச்சிடணும். முனீஸ்வரோட கோழியை நம்ம சமைச்சா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். காட்டேரியுடைய கோழியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து சமைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாமே கண்டி. ஆனால் எதுவுமே எச்சப்படக்கூடாது. நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், நைட்டுக்கு சமைக்கும் போது இலையில படையல் போடுறவளுக்கு சுத்தமாக செய்து வச்சிடணும். ஒரு 7 மணி போல் காட்டேரி எப்படி கும்பிடணும்னா ஒரு 7 மணி 6 மணிக்கு மேலே இருட்டின பிறகு தான் கும்பிடுவாங்க. அதுவும் நாங்கள் மாடியில் தான் கும்பிட்றோம். அது வந்து மாடியில் என்ன பண்ணணும், வீடு கட்டணும். மண் போட்டு வீடு கட்டிட்டு சுத்தமாக அகைன் எல்லாமே வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்ட அப்புறம் மண் போட்டு வீடு கட்டிட்டு மனையில் வந்து கருப்பு புடவை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், பூவு இது வச்சிடணும். வச்சுட்டு அந்த 9 இலை தையலை போட்டு பூஜை போடுவாங்க எங்கள் வீட்டில். ஒருத்தர் அதுவும் வந்து சில பேரோட பழக்கம் தான் 5ஆக இருக்கும், இல்லைனா வந்து 3ஆக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்து 9 இலை போட்டு பண்ணுவாங்க. தையலில் தான் பண்ணணும். சாதம், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணுவாங்க. புடி கொழுக்கட்டை செய்யணும். அப்புறம் அவிச்ச முட்டை செய்வாங்க. இப்போ கவுச்சி செய்யாதவங்க, கவுச்சி வச்சு படைக்காத பழக்கவங்களுக்கு கத்திரிக்காய் போட்டு மொச்சக்காய் போட்டு குழம்பு மாதிரி வச்சு காரக்குழம்பு மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அப்படி இல்லை கவுச்சி செய்கிறவங்க வந்து காவு கொடுத்தா கறியை வச்சு அந்த குழம்பை ஊற்றிடலாம். அப்படியும் இல்லைன்னா கருவாட்டு குழம்பு கூட செய்வாங்க. இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்கெலாம் சாமி கும்பிட்றோன்னா நம்ம வந்து கவுச்சி செய்ய மாட்டோம்ல, அப்போ வந்து என்ன பண்ணணும், காரக்குழம்பு வச்சு சாமியை படைப்பாங்க. அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து கவுச்சி போட்டு பழக்கம் இல்லை. காவு கொடுக்கும்போது தான் கவுச்சி போட்டு பழக்கம். நார்மலாக கும்பிட்றோன்னா கவுச்சி போட மாட்டோம். காரக்குழம்பு மாதிரி வச்சு தான் படைப்போம். 9 வச்சு படைச்சிட்டு அதை என்ன பண்ணுவோம், குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த புடவை வந்து கட்டிட்டு வர சொல்லிவிடுவோம். கட்டிட்டு வர சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை அந்த புடவையோட முந்தானி எடுத்து நடு இலை வச்சு கொடுப்போம். அது ஃபஸ்ட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்ருவாங்க. அடுத்ததாக வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாமல் எல்லாம் ஓகே, வீட்டில் எல்லாருக்குமே எல்லாம் குழந்தை இருக்குது, கல்யாணமும் ஆகிடுச்சு, யாருமே இல்லை, லேடிஸ் ஒருத்தர் தான் இருக்கணும், யார் லேடிஸோ அவங்களே கூட அதை வந்து கட்டிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அதே போல் வந்து நான் நைட்டு வந்து அந்த காட்டேரிக்கு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு மொத்தத்தையும் அங்கேயே வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெசல்ஸ் கூட இருக்கக்கூடாது, மொத்தத்தையுமே சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்,
க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே கவுத்துட்டு கூட வந்துடலாம். அந்த மண்ணெல்லாம் எடுத்து வெடிகாலம் போல் வந்து அதுவும் வந்து 3 இடம் கூடுற இடம் ஓரமாக எங்கன்னா போட்டுருணும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டு ஓரமே வந்து அந்த மண்ணை வந்து க்ளீன் பண்ணி நைட்டோட நைட்டாக போட்டுருவோம். அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க, கால் படவும் படாது. அதனால் போய் வேறு எங்கே சென்னையிலலாம் வந்து எந்த இடம் தேட முடியும், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து இந்த வீட்டு ஓரமே போட்டுருவோம். போட்டுட்டோன்னா முடிஞ்சிடுது. சுத்தமாக அந்த இடத்த வாஷ் பண்ணி விட்டுட்டு வந்துட வேண்டியது தான், சாமி கும்பிட்டுட்டு. ஆனால் அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜென்ஸ் வரக்கூடாதுன்றாங்க. காரணம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பாருங்கள், நாங்கள் இருக்கிறது நான், என்னோடய பொண்ணு, எங்கள் மாமியார் மட்டும்தான். இது கிராம சைடில் வந்து பங்காளிங்கெலாம் கூப்பிட்டு செய்வாங்க. எங்கள் சென்னை சைடில் வந்து ஒன்றும் யாரும் இல்லாதனால நாங்கள் 3 பேர் மட்டும் தான் கும்பிட்டோம். அதனால் பாருங்கள், முட்டையே நாங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கோம், அரை முட்டை தான் வச்சுருக்கோம். எங்கள் மாமியார் அதுவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான், நானும் பாப்பா மட்டும்தான். இந்த வாழைப்பழம்லேருந்து வெத்தலையிலேருந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோன்றதுனால எங்கள் மாமியார் ஒரு வெத்தலை மட்டும் சாப்பிட்டு மீதி எல்லாமே வந்து ஓரமாக போட்டுட்டோம். நம்ம மண்ணோடு அள்ளி போட்டாச்சு. தேங்காய் வந்து மேலே நிறைய இருக்குன்னா அவ்வளோ தேங்காய் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து அந்த தேங்காவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மாடியில் மேலே தூக்கி வச்செல்லாம் காக்கா சாப்பிட்றோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி பூஜை போடலாம். வீட்டிலே போடலாம். கோவிலில் பழக்கம் தான், கோவிலில் போடலாம். காவு கொடுத்தும் பண்ணலாம், நல்லது. இன்னும் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பால் பூஜை கூட போடலாம். வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வீடியோ வந்து நான் பழைய வீடியோ தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் மேலே வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு என்னோடய வீடியோஸு. அதே போல் வந்து மணல் கூட இங்கே சென்னையில் கிடைக்காதனால எம்சான் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம சாமி கும்பிட முடியும். நீங்களும் அதே போல் கிடைக்கலன்றது கவலைலாம் வேணாம், இருக்கிறத வச்சு சூப்பராக கும்பிட்டுக்கலாம். சாமி எப்படி கும்பிட்டாலும் ஏற்றுப்பாங்க. அதே போல் முனீஸ்வர் குலதெய்வமாக இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா நீங்கள் மதியானம் 12 மணிக்குள்ளே வந்து கற்பூரம் ஏற்றுங்க. கோவில் கூட போகலாம் ஞாயிற்றுக்கிழமைனா. போயிட்டு பொரிக்கல்ல, காது விளக்கருமணி, பூவு வச்சு நீங்கள் படைச்சிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.